ராமலிங்காபயம். அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி எல்லா உயிர்களும் தொற்று வாழ்க, வள்ளல் மலரடி வாழ்க வாழ்க. திருச்சிற்றம்பலம். அருட்பெருஞ்சோதி ஆண்டவரின் பரிபூர்ண அருளை பெற்ற சிதம்பர ராமலிங்க சுவாமிகளின் திருவருளை மனமொழிமையால் போற்றி பணிகின்றேன் தயவுடன். நாம் செய்த செயலின் நுழைவாக இன்ப துன்ப அனுபவங்கள் யாவும் வந்து கொண்டே உள்ளது. அப்படி வருகின்ற துன்பம் யாவும் பொறுத்து எல்லா உயிரும் இன்பமாக வாழ எண்ணி நாம் செயல்பட்டாலே நமக்கு ஆன்ம லாபம் கூடும். நம் பெருமான் சிவ புண்ணிய பேறு என்ற தலைப்பில் 8வது பாடலில் புரிசைவான் உலகில் பூவுலகமெல்லாம் புண்ணிய உலகமாய் புழிந்தே கரிசலாம் தவிர்த்து களிப்பெல்லாம் அடைந்து கருத்தோடு வாழவும், கருத்தில் துரிசலாம் தவிர்க்கும் சுத்த சன்மார்க்கம் துலங்கவும், திருவருட் ஜோதி பரிசலாம் பெற்றேன், எனக்கிது போதும் பண்ணியதவும் பழித்ததுவே என இப்பாடலை பதிவு செய்கின்றார். புரிசைவான் உலகில் 3 பங்கு நீராலும் 1 பங்கு மண்ணாலுமான நீரில் மையம் கொண்டு, நிலத்தில் மையம் கொண்டு, நெருப்பில் மையம் கொண்டு, காற்றில் பரவி, வானில் நடுவெளி நின்று நடனமிடும் ஒரு பெருங்கருணை அரசர் இந்த பூமியில் 6 அறிவு வரை உள்ள தாவர சங்கமங்களை படைத்து, அதில் மன உணர்வு பெற்ற மாந்தர்களை பூ உலகில் படைத்து புண்ணிய உலகமாய் பொழிந்தே. இறைவனையும் தர்மத்தையும் பிரிக்க முடியாது. 2000 ஆண்டுகளுக்கு முன்னரே தேவர் அறவாளி அந்தணன் தாழ் சேர்ந்தார்கல்லால் பரவாளி நீத்தல் அரிது என்றார். இறைவன் அனாதி, காற்றும் அனாதி, சிகரமும் பகரமும் சேர்ந்து அருட்சக்தி ஆகிறது. அதுவும் அனாதி. இறைவன் இயக்க காற்று இயங்குகிறது. இரண்டும் சேர்ந்து அண்டா சராசரத்தையும் இயக்குகிறது. அண்டத்தில் உள்ள சூரியனை சார்ந்த கோள்களை தன்னிலை நிறுத்தி அண்டத்துரிசு அகிலத்துரிசு ஏற்படா வண்ணம் காத்து உலகுயிர்கள் மன அறிவு பெற்ற மாந்தர்கள் இன்பமாய் வாழ, குற்றம் யாவும் நீங்கி இன்பமாய் வாழ வழி செய்கின்றார் நம் இறைவர். கருத்தோடு வாழவும் கருத்தில் சத்திய சிறு விண்ணப்பத்தில் எங்கும் பூரணாகி விளங்குகின்ற ஓர் உண்மை கடவுள் உண்டென்றும், அக்கடவுளை உண்மை என்பால் கருத்தில் கருதி வழிபாடு செய்யன், அக்கடவுள் திருவருள் நம் கருத்தின் கண் வெளிப்பட்டு விளங்கும் என்றும், அத்திருவருள் விளக்கத்தால் மரணம், பிணி, மூப்பு, பயம், துன்பம் முதலிய அவத்தைகள் எல்லாவற்றையும் தவிர்த்து எக்காலத்தும் எவ்விடத்தும் எவ்வளவும் எவ்விதத்தும் தடைபடாத பேரின்ப சித்தி பெருவாழ்வை அடையக்கூடும் என்றும் எங்கள் அறிவில் தேவரீர் திருவருளால் உண்மைப்பட உணர்த்தி அருளப் பெற்றோம். சுத்த சன்மார்க்க வழிபாடு அறிவு விளங்கிய ஜீவர்களுக்கெல்லாம் ஜீவகாருண்ய ஒழுக்கமே கடவுள் வழிபாடு, கடவுள் காட்டிய பாதை, கடவுளை அடையும் பாதை என 100% நம்பிக்கையுடன் தினசரி காலம் உள்ளவரை ஜீவதேவ செய்தே ஆக வேண்டும். இதுதான் கருத்தோடு வாழவும் கருத்தில் என்கின்றார் நம் ஐயா. துரிசலாம் நீக்கும் பிண்டத்துரிசு பேருயிர் திரிசு தவிர்க்கும். நீ பரவாரம் செய்தால் உனக்கு ஆற்றல் கூடி பிண்டத்துரிசு நீங்கும். காலம் உள்ளவரை தினசரி ஜீவதேவ் புரிய புரிய பேருயிர் துரிசாகிய ஆணவம், கண்மம், மாயை, மாமாயை, அறியாமை நீங்கும். சுத்த சன்மார்க்கம் துலங்கவும் கடவுள் நிலையறிந்து அம்மயமாகி உலகலாம் பரவ மறைந்து நின்று நம் குருநாதர் செயல்படுகிறார். இன்று உலகம் முழுவதும் ஜீவகாரியம் செய்கின்றனர், சத்துவிசாரம் பேசுகின்றனர். திரு அருஜோதி பரிசு பெற்றனன். திரு என்பது என்றும் அழியாத அருள், கடவுள் தயவு. ஜோதி என்பது பேராற்றல். இறைவனின் தயவு பேராற்றலை தயவால் பெற்றுவிட்டார். அதனால்தான் அருஜோதி தெய்வமெனை ஆண்டு கொண்ட தெய்வம் என்கின்றார். மேலும் தங்கோல் அளவது தந்தருட் ஜோதி செங்கோல் செலுத்தன செப்பிய தந்தையே என பதிவு செய்கின்றார். எனக்கிது போதும் பண்ணியதவும் பழித்ததுவே ஜீவதேவ் கூட்டியது என்கின்றார் நம் பெருமான். நாமும் பாடுபட்டால் பலன் பெறலாம். ராமலிங்காபயம். திருச்சிற்றம்பலம்.